வணக்கம். முன்னாடி காணொலியில் சீனிவாசன் ஐயா பற்றியும் அவங்களுடைய விவசாயம் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்திபன் வந்து எங்களை எங்கே கொண்டு போனார் அப்படின்னா, ஒரு சுப்ரீம் ஹீரோ அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ கருமத்தான்பட்டியில் அந்த சுப்ரீம் ஹீரோ அவரை வந்து ஆக்சுவலாக அது வந்து டெம்பிள், அந்த சுப்ரீம் ஹீரோ பேர் வந்து ஐயன், அதாவது ஐயன் டெம்பிள், ஐயன் கோயிலுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். என்ன வாழ்வியல் கல்வியை பற்றி பயணிக்கிற போது கோயிலுக்கு போனீங்களே அப்படின்னு கேள்வி வந்தால், எஸ், நான் அந்த காணொலியில் முழுசாக டீட்டெயில் சொன்னால் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த ஐயன் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் முதல் டைம். அப்போ பார்த்திபன் வந்து அது என்னை வந்து கட்டாயப்படுத்தினார், நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், அங்கே ஒரு வித்தியாசமான லேர்னிங் கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து போனால். ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன ஆச்சரியன்னா, தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களை தாண்டி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்தும் வந்து வராங்க. எப்படி இவங்கெல்லாம் வராங்க, பஞ்சாப்லேருந்து வராங்க, ஹரியானாலேருந்து வராங்க, எப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஐயன் கோயில் சொல்லிட்டு பார்த்திபன் அங்கே எங்களுக்கு வந்து யோகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் ஆக்சுவலாக அந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு இன்சார்ஜ் பர்சனாக இருந்தார். அப்போ யோகநாதன் ஐயா கிட்டே எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு ஐயன் கோயிலுடைய சிறப்பு என்ன, ஆக்சுவலாக என்ன தான் இங்கே நடக்குது. அப்போ அவர் சொன்னார், ஐயன்றவர் வந்து கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் பட்டினத்தார் வந்தோம், அதே மாதிரி தான் 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஜீவ சமாதியானார். அதே மாதிரி ஐயன்றவரும் தீவிரமான ஒரு சிவன் பக்தர். அவரும் வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், அதாவது வந்து விஷக்கடிகளாக இருக்கட்டும், பாம்பு கடிச்சிருது, இல்லைன்னா தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு இதை மாதிரி மக்களுக்கு அவர் வந்து மருந்துகளை வந்து அவர் தரார். அவர் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்களை குணமாக்கணுன்றதுக்காக நிறைய மருந்துகளை வந்து கொடுக்குறாரு. தீவிர சிவன் பக்தர், கடுமையான தவசி. அப்போ ஒரு நாள் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து சிவன் அவருக்கு முன்னாடி வந்து அவதரிச்சதாகவும், அப்போ சிவன் வந்து இவ்வளவு மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் டெடிக்கேஷனாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்ணுற உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்பொழுது அவர் கேட்குற ஒரே விஷயம், இந்த மக்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் நோய்வாய்ப்பட்டு சாகக்கூடாது, எந்த ஒரு இறப்பு இருந்தாலும் அது இயற்கையாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையை முழுக்க சந்தோஷமாக வாழணும்னு தனக்காக கேட்காம மக்களுக்காக வந்து கேட்குறாரு. அப்போது அந்த மக்கள் நல்லா வாழணும்னா, நல்ல நோயோ இல்லைன்னா ஸ்கின் ப்ராப்ளமோ இங்கே இருக்குது, இல்லைன்னா ஏதோ விஷக்கடி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மருந்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு சிவன் கிட்ட. அப்போ சிவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து தனியாக இதுக்காக ஒரு மருந்து வந்து தயாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ மண்ணையே வந்து எடுத்து எந்த மக்கள்கிட்ட யாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் வராங்களோ அவங்ககிட்ட கொடுத்தால் அந்த மண்ணே மருந்தாக மாறும் அப்படின்னு வந்து சிவன் சொன்னார். ஸோ அப்போ அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அந்த ஊரோட ஸ்பெஷலே அந்த மண்ணு தான். அந்த மண்ணே மருந்தாக அங்கே இருக்குது. அந்த மண்ணுக்காக எங்கே இருக்கிற மக்களும் வராங்க. எத்தனை பேரோ வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி மக்கள் வந்து எடுத்துக்கணும். தினமும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், சில பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜாக போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாம் விவசாயம் வேலைக்கு போகிறாங்கட்டும், ஐயனை வந்து பார்க்குறாங்க, ஐயனுடைய மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் கவலையே இல்லை, கம்ப்ளீட் சரண்டராக இருக்காங்க ஐயனுக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப வந்து மெய்சில் இருக்கிற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசும்பொழுது ஒரு லேர்னிங்காக இருந்தது. அங்கே இருக்கிற யோகநாதன் ஐயா ஏன் இதை அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செஞ்சதால் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல மனிதனாக இருந்து சித்தனாக மாறி இப்போ அந்த பூமிக்கே வந்து ஒரு பெரிய கடவுளாக வந்து இருக்கிறார் ஐயன்.
ஸோ அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய சேவை செய்யுங்க. உங்களுக்கும் ஐயன் வந்து நிறைய விஷயங்கள் பிளெஸ்ஸிங்ஸாக வந்து கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ யோகநாதன் ஐயா வந்து சொன்ன மாதிரி நம்மளும் நிறைய சேவை பண்ணுறோம். ஸோ உங்களோட சேவையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லா பண்ணுங்க அப்படின்றதுக்காக ஐயனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் தன்னுடைய வேலை நேரத்தை கூட விட்டுட்டு எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு பார்த்திபன். ஏன்னா அவர் இல்லைனா இப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கர்மத்தான் பட்டியில் இருக்கிறது வந்து கட்டாயமாக எங்களுக்கு வந்து தெரியாமையே போயிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி அந்த மண்ணெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே இருக்கிற எங்களோட டீம்ஸ் எல்லாருக்கும் வந்து பிரிச்சுட்டோம். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம். எங்களுக்கெல்லாம் என்னங்க, நல்லா படிக்கணும், மாணவர்கள் வாழ்க்கையில் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த இடத்துல ஒன்றும் பெரிய ஐயனுக்கு சிலையெல்லாம் வந்து வைக்கலை. மரம் இருக்காங்க. அவர் ஜீவசமாதி ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்காங்க. அதுக்கு கீழே தான் அவர் ஜீவசமாதி ஆயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த மரம் அப்போ 800 இயர்ஸ்க்கு மேலவே அந்த மரம் வந்து இருக்குது. இவங்களா ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அங்கே ஐயனுக்கு. பட் முக்கியமாக அந்த மரம் அந்த கோயில் முழுக்க வந்து பரவி இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கர்மத்தான் பட்டி ஐயன் டெம்பிள் அப்படின்னு போட்டாலே போதும். தாராளமாக நீங்கள் ஐயன் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். சில நேரங்களில் வாய்ப்பு இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும், பல நேரங்களில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மண்ணும் எங்கேருந்து எடுக்கிறாங்க, அந்த மண் அது வந்து ஒரு வாழை தோப்பு. அந்த மண்ணை எவ்வளவு எடுத்தாலும் இத்தனை வருஷமாக எடுக்கிறாங்க, 800 வருஷமாக. அப்போ அந்த இடம் பெரிய பள்ளமாக தானே இருக்கணும், ஆனால் பள்ளமாக ஆகலை. சில ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காக நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ நாங்கள் எடுக்க முடியல, வேண்டான்னு நான் நினைக்கிறோம். சில இடங்கள் வந்து புனிதமாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். வீடியோவில் பார்க்குறது தாண்டி, ஒரு ஃபோட்டோவில் புகைப்படத்தில் பார்க்குறது தாண்டி நேரில் போயிட்டு பாருங்கள். நேரில் ஐயனுடைய பவரை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும். நம்பிக்கை இருக்கிறவர்கள் தாராளமாக போகலாம். இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது மிகப்பெரிய, நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் தான். ஸோ அடுத்த காணொலியில் ஒரு யூனிவர்சல் ஹீரோ விவசாயி, அவரை பற்றி சொல்ல போகிறோம். கண்டிப்பாக கேளுங்க. த மேன் ஹூ ஹாஸ் மோர் வில் பவர். ஸோ எந்த அளவுக்கு இந்த மண்ணையும் இயற்கையும் காதலிக்கிறார், அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை சந்தித்ததில் எங்களுக்கு உண்மையாகவே வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட் தான். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.